ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீடிங்கில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, இந்த ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த ராசிக்காரர்கள் சிங்கிள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், புதிய காதல் மலருமா, அவங்களுக்கு வேறு என்ன மாதிரியான புதிய நபர்களை புதிய பர்சனை சந்திப்பாங்களா, இல்லை பழைய காதல் மீண்டும் தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கன்னி ராசிக்கு ஸ்ட்ரென்த் கார்டு, துலாம் ராசிக்கு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், விருச்சிக ராசிக்கு டெத் கார்டு. ஓகே, இந்த 4 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் பர்சன் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் தான், டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும். இந்த மந்த் இந்த வாரம் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. 2 பேரும் பேசணும். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க கூட சேர்ந்து தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் தனித்து செயல்படும்போது அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பேருமே சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும், எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பாகவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் திட்டமிடணும், 2 பேரும் சேர்ந்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்கள் காதல் வாழ்க்கையை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி கப்புள்ஸ்க்கு பார்த்தோன்னா இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ன விஷயம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதும் யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சனை வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. ஸோ பொதுவான பலன், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்லையோ இந்த மாதிரி இடத்துல ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்லை படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரே மாதிரி உங்களை மாதிரியே யோசிக்கிற ஒரு பர்சன், உங்களை மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஆனால் 2 பேருமே இந்த 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னவாக இருந்தாலும் ஒன்றாவே ஒரே திசையில் போங்க 2 பேருமே. அதே மாதிரி ஒரே ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. 2 பேரும் யோசித்து பேசி ஒரே மாதிரியான முடிவெடுத்து செயல்படணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னிராசி பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் ஒரு அமைதியும் பொறுமையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக கொண்டு போகிற அளவுக்கு ஒரு அமைதி பொறுமை இருக்கும். உங்களோட அமைதி பொறுமை இதெல்லாம் பார்த்து உங்கள் பர்சனே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே இந்த வீக்கில் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி சில பிரச்சனைகள் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதால உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம், அன்பு எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னிராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் தானாக உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. எல்லா பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக கடக்கிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் அமைதியை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கன்னிராசி சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோன்னா இந்த வாரம் புதுசாக ஒரு பர்சனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சந்திக்கும் போது உங்களோட அமைதி, உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட அந்த அட்ராக்ஷன் இது எல்லாமே அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை காட்டுது. ஆனால் எடுத்த உடனே எந்த டிசிஷனும் எடுக்காமல் பொறுமையாக ஸ்லோவாக பழகுங்க.
பழகிட்டு அப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது மெசேஜை பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு 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 செக்யூர்டு ரிலேஷன்ஷிப்பாக உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க உங்கள் மேலே. அவங்களோட சேஃப்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்களோட பாசம், உங்களோட இரக்கம், உங்களோட கருணை, இது எல்லாமே உங்கள் பர்சனோட மனசை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும், நிம்மதியாகும். சரியான ஒரு நபரை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் பர்சனுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபேமிலிக்குள்ளே எல்லாரையுமே அரவணைச்சி கொண்டு போவீங்க. ரொம்ப கேர், ரொம்ப லவ், அப்படி ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க இல்லை குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்ப்பாங்க. நீங்கள் தான் வந்து அந்த குடும்பத்தோட ரூட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எல்லாமே வந்து கொடுக்குற ஒரு ஒரு கேரக்டராக நீங்கள் இந்த வாரத்தில் இருப்பீங்க. அதனால் எல்லாரோட கவனம், பார்வை, அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோன்னா, துலாம் ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு பொறுப்பான நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு ஒரு பர்சனை அறிமுகப்படுத்தி வைக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலயமா ஒரு பர்சன் உங்களுக்கு அறிமுகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அறிமுகமானாங்கன்னா எந்த ஆச்சரியமும் வேண்டாம், அவங்க உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக அவங்கக்கிட்ட அன்பு, பாசம், பராமரிப்பு இது எல்லாத்தையும் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து லைஃப் லாங் உங்கள் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் நிதானமாக பொறுமையாக எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சில தவறான புரிதல், சில தவறுகள், எதிர்மறையான அந்த எண்ணங்கள் இது எல்லாமே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று இருக்குது. இத்தனை நாள் உங்களுக்குள்ள சண்டை இருக்குது, ஒரு மாதிரி ஒரு போராட்டம், ஒரு வெளியவே வர முடியாத மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க, எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிக்கலில் சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அது எல்லாமே முடிவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி விருச்சிக ராசி கப்புள்ஸ்க்குமே பார்த்தோன்னா இந்த வாரம் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துலேருந்து புதுசாக ஒரு நியூ பிகினிங் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வரப்போகுது. புதுசாக திருமணமானவர்கள் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தொடங்க போகிறீங்க. பல பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தீர்ந்து பல பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைச்சி பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு புதுசாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே ரீயூனியன் ஆகும். அதே மாதிரி உங்கள் லவ் ரீகன்சில் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எண்டாகி திரும்பவும் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் புதுசாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு புது பர்சன், நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகி உங்கள் வாழ்க்கையவே அவங்க மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து 4 ராசிகளுக்குமான ஜென்ரலான ஒரு லவ் ரீடிங். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டு ரீடிங் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.